இன்ட்ராடே ட்ரேடிங்ல உங்களுக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்றது? என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம்? அப்படின்ட்டு நெறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நம்ப முடியலன்னா வீடியோவ பாருங்க. கார்ட்ல குடுக்குறேன். அத அப்படியே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட பவர் என்னன்ட்டு. அண்ட் அகைன் இன்னைக்கு இன்னொரு இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இனிஷியல் பேலன்ஸ்னா என்ன? மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இனிஷியலா கொஞ்சம் மூவ்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி செட்டில் ஆகும். அதுதான் இனிஷியல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பேலன்ஸை எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ஹை அண்ட் லோ, இதுதான் இனிஷியல் பேலன்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நாம இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் அதை ரூல்ஸ் பேஸ்டாக தான் வச்சுக்குவோம். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எந்த விதமான சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல். அண்ட் என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் த ஹை அண்ட் லோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் பண்ணுறீங்களோ, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஏதாவது ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அதோட ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 2, லுக் ஃபார் ஆவரேஜ் டு ஒயிட் சிபிஆர். நீங்கள் ட்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிபிஆர் ஆவரேஜ்லேருந்து ஒய்டாக இருக்கணும். சிபிஆர்னா என்னன்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க. சிபிஆர் ரிலேட்டடாக ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சிபிஆர்னா என்ன அப்படின்ட்டு டீட்டெயில்டான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கம் டு த இனிஷியல் பேலன்ஸ் லெவல். நம்ம இப்போ சார்ட்டில் இனிஷியல் பேலன்ஸ் ஹை, இனிஷியல் பேலன்ஸ் லோ, அதாவது டே ஹை, டே லோ, அதை மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த லெவலுக்கு ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு இது புரியலனா ஒரு பிரச்சனையும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் கேண்டில். நான் எப்பயுமே சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேண்டிலோட க்ளோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் கேண்டில் சில டைமில் நம்மளுக்கு ஃபேவராக வர மாதிரி இருக்கும், பட் க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல பவர்ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அந்த கேண்டிலில் என்டர் ஆகுறீங்க க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. பட் அந்த கேண்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு பின்பார் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு லாஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே கேண்டிலோட க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். என்ட்ரி எப்பயுமே நான் சொன்ன மாதிரி அந்த இனிஷியல் பேலன்ஸ் லெவலில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ATR, அப்படி இல்லைன்னா அந்த இனிஷியல் பேலன்ஸ் லெவலுக்கு கீழவே வச்சிடலாம். அண்ட் அந்த இனிஷியல் பேலன்ஸ் லெவலுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு ப்ரீவியஸ் டே லோ ஆர் ப்ரீவியஸ் டே ஹை இல்லை சிபிஆர் இருக்குது அப்படின்னா அந்த லெவல்ஸ்க்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகாமல் இருக்கும். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டோம். டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1:2 டார்கெட் இருக்கணும். ஸோ இனிஷியல் பேலன்ஸ் லோவில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் ஐயை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இனிஷியல் பேலன்ஸ் ஐயில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னா, கீழே போகுதுன்னு நினச்சிட்டு என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸ் லோவை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. புரியலையா? ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இனிஷியல் பேலன்ஸை யூஸ் பண்ணி பேரிஷ் செட்டப் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு பேரிஷாக இருந்துட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து ஃபைனலாக கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூலை ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, மார்க் த ஹை அண்ட் லோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் 1 ஹவர். ஸோ இதுதான் 1 ஹவரோட ஹை அண்ட் இதுதான் 1 ஹவரோட லோ ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதை இனிஷியல் பேலன்ஸ் ஹைன்னு சொல்லுவோம் அண்ட் அந்த லோவை இனிஷியல் பேலன்ஸ் லோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிடுச்சு.
செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் டு ஒயிட் சிபிஆர். அது எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் சார்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த பிரைஸ் டு கம் டு த இனிஷியல் பேலன்ஸ் லெவல்ஸ். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ் லோ இருக்கு, இனிஷியல் பேலன்ஸ் ஹை இருக்கு. பிரைஸ் வந்து ப்ளே ஆயிட்டு இனிஷியல் பேலன்ஸ் ஐயோட லெவலுக்கு கிட்ட வந்திருக்கு. ஸோ தேர்ட் ரூல் மீட் ஆயிடுச்சு. ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் கேண்டில். இங்க பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ் ஐல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு வித் நல்ல ரிஜெக்ஷன்ஸோட இருக்கு. பேர்ஸ் மார்க்கெட்ல என்டர் ஆவறத இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கலாம். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியல் பேலன்ஸ் லெவலுக்கு ஹைல வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைன்னா 180R. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் சம்வேர் இங்க இருக்கும். என்ட்ரி ஸ்டாப் பார்த்தாச்சு. நம்ம டார்கெட் எங்க வைக்கிறது? ஸோ நம்ம டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இனிஷியல் பேலன்ஸ் ஹைல என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, இனிஷியல் பேலன்ஸ் லோவ டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஆர் வேற ஏதாவது கீ லெவல் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டார்கெட் இங்க இருக்க போகுது. அண்ட் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி புல்லிஷ் செட்டப் எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில். பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஆயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் த ஹை அண்ட் லோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் 1 ஹவர். 1 ஹவரோட லோவை அண்ட் ஹையை மார்க் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லுக் ஃபார் ஆவரேஜ் டு ஒயிட் சிபிஆர். சிபிஆர் ஆவரேஜ்லேருந்து ஒய்டாக இருக்கணும். நான் அதை உங்களுக்கு லைவ் சார்ட்டில் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி காட்டுறேன். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கம் டு த இனிஷியல் பேலன்ஸ் லெவல்ஸ். இனிஷியல் பேலன்ஸ் ஹை அண்ட் இனிஷியல் பேலன்ஸ் லோ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைஸ் அந்த லெவல்ஸ்க்கு கிட்ட வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். ப்ரைஸ் வந்து மீட் ஆயிருக்கு, இனிஷியல் பேலன்ஸ் லெவல் கிட்ட வந்திருக்கு. ஃபோர்த் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் கேண்டில். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் கிடைச்சிருக்கு. ஸோ புல்ஸ் மார்க்கெட்ல என்டர் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம இது யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் 180 பிலோ ஆர் இந்த கேண்டிலுக்கு லோ, அப்படி இல்லைன்னா இந்த இனிஷியல் பேலன்ஸ் லெவலுக்கு கீழே வச்சுக்கலாம். நம்ம ரூல்ஸ் பார்த்துட்டோம், என்ட்ரி பார்த்துட்டோம், ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டோம். நம்ம டார்கெட் எங்க அப்படின்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இனிஷியல் பேலன்ஸ் ஹையில் என்ட்ரு ஆனீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் லோவை டார்கெட்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம இனிஷியல் பேலன்ஸ் லோவில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ நம்மளோட டார்கெட் இனிஷியல் பேலன்ஸ் ஐ ஆர் ஏதாச்சும் கீ லெவல்ஸ். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கன்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட் யாராவது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ரூல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். சார்ட்டில் போயிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷாக ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. சிபிஆரில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே ஃபாலோ ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்மளோட ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, மார்க் த ஹை அண்ட் லோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் 1 ஹவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை அண்ட் ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட லோ பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ரூலை அப்ளை பண்ணிட்டோம். இது எப்படி ஹை அண்ட் லோ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கேண்டில்ஸ். ஏன்னா இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ 12 கேண்டில்ஸ் சேர்ந்தால் 1 ஹவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 ஹவர்னு இருக்குது. மேபி உங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லா புரியும். இது வரைக்கும் தான் இப்போ மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் 10:15ஓட கேண்டில். ஸோ 9:15 to 10:15 1 ஹவர். இப்போ ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை, லோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. ஸோ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரூல் அப்ளை பண்ணோம். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
லுக் ஃபார் ஆவரேஜ் டு ஒயிட் சிபிஆர். இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் ஆவரேஜான சிபிஆர் இருக்கு. ஸோ செகண்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கம் டு த இனிஷியல் பேலன்ஸ் லெவல். நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த இனிஷியல் பேலன்ஸ் ஹை அண்ட் இந்த இனிஷியல் பேலன்ஸ் லோ, இதை தான் இனிஷியல் பேலன்ஸ் லெவல்னு சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு கிட்ட வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணியாச்சு. ப்ரைஸ் கிட்ட வருதா அப்படின்ட்டு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் பேலன்ஸ் லோ கிட்ட வந்திருக்கு. செகண்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே volatile-ஆ இருந்திருக்கு. இந்த இடத்த நம்மளால என்டர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஃபேக் அவுட் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்ட்டு பார்ப்போம். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆயிருக்கு. அண்ட் இங்கே கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஃபைனலாக நம்மளுக்கு ஏதாச்சும் பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருந்திருக்கு, விச் கன்ஃபார்ம்ஸ் திஸ் இஸ் அ ஃபேக் அவுட். இந்த இடத்துல நம்மளுக்கு தேர்ட் ரூல் மீட் ஆயிடுச்சு. இனிஷியல் பேலன்ஸ் லெவல் கிட்ட வந்துடுச்சு. ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் கேண்டில். நம்மளுக்கு இந்த இடத்துல கேண்டில் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் ஃபேக் அவுட்னும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட ட்ரேடை இங்கே என்டர் பண்ணலாம். அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1 ஏடிஆர் அப்படி இல்லைன்னா கீ லெவல்ஸ்க்கு கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் 1, ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ. ரொம்பவே இம்பார்ட்டண்டான கீ லெவல் இது. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸை இந்த லெவல்ஸ்க்கு கீழே வச்சுக்கிறேன். அண்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் லோவில் என்ட்ரானா இனிஷியல் பேலன்ஸ் ஹை டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட டார்கெட்டை இனிஷியல் பேலன்ஸ் ஹையில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு வச்சுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடியே எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட் இருக்குது. நான் இந்த இடத்துல என்னோட ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ப்ரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். இம்மிடியட்டாக நம்ம டைரெக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட டார்கெட் இங்கே ஹிட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புல்லிஷாக வாலட்டைலாக ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் சிபிஆரில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் நல்ல மூவ் கொடுத்துருக்கு புல்லிஷாக. அண்ட் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் அவுட் ஆகிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு அகெயின் இந்த இடத்துல கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஃபேக் அவுட். ஸோ ப்ரைஸ் வந்து பேரிஷாக மூவ் ஆயிருக்கு. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் லெவலை ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணணும். இது 9:15 கேண்டில், இதுதான் 10:15 கேண்டில். ஸோ 1 hour கம்ப்ளீட் ஆகிருக்கு. அகெயின் இந்த மாதிரி வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இனிஷியல் பேலன்ஸ் ஹையை மார்க் பண்ண போகிறோம். இதுதான் இனிஷியல் பேலன்ஸ் ஹை அண்ட் இதுதான் இனிஷியல் பேலன்ஸ் லோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூலை அப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக் ஃபார் ஆவரேஜ் டு ஒயிட் சிபிஆர். நம்மளுக்கு இந்த இடத்துல ஒயிட் சிபிஆர் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு பிவோட்டுக்குள்ளேயும் நல்ல கேப் இருக்குது. ஸோ ஒயிட் சிபிஆர் மீட் ஆகிடுச்சு. செகண்ட் ரூல் ஓவர். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கம் டு த இனிஷியல் பேலன்ஸ் லெவல். நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த ஹை ஆர் லோ இந்த லெவல்ஸ்க்கு ப்ரைஸ் வரணும். ஸோ வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, விச் இஸ் சென்ட்ரல் பிவோட். சிபிஆரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல நம்ம லோஸை வந்து இங்கே வச்சுருக்கோம். ஆனால் இந்த சென்ட்ரல் பிவோட் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனால ப்ரைஸ் இங்கேருந்தே நல்ல மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேண்டில் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் லோக்கு இல்லாமல் இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் செட்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா டைமும் எக்ஸாக்டாக கிளியர் பிக்சராக இருக்காது. சில நேரத்தில் அப்படி இப்படி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் அந்த ட்ரேட் நம்ம எடுத்து தான் ஆகணும், பிகாஸ் நம்மளோட ரூல் அது மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் யூஸ் பண்ணி நான் ட்ரேடில் என்டர் ஆவேன். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி
ஏதாச்சும் கீ லெவலுக்கு கீழ வச்சுக்குவேன். இந்த இடத்துல சிபிஆர் தான் எனக்கு கீ லெவல். ஸோ நான் சிபிஆருக்கு கீழ வச்சிருக்கிறேன். அண்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ் ஹை. லோல என்டர் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட இனிஷியல் பேலன்ஸ் ஹை தான் டார்கெட். பிரைஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பிரைஸ் மூவ் ஆயிருக்கு அண்ட் பிரைஸ் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு இன்டிஷன் கேண்டில் பட் ஓலட்டிலாக இருந்திருக்கு. அண்ட் தென் ப்ரைஸ் புல்லிஷாக மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. ரொம்பவே ஓலட்டிலாக இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா இனிஷியல் பேலன்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். இந்த ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் 1 ஹவர். நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியல் பேலன்ஸ் ஹையை மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ஹை. இனிஷியல் பேலன்ஸ் லோவை மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட லோ. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை கன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூலை அப்ளை பண்ணியாச்சு. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கம் டு த இனிஷியல் பேலன்ஸ் லெவல். வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்திருக்கு அண்ட் நம்மளுக்கு ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துருக்கு. ரூல் நம்பர் 3 இனிஷியல் பேலன்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு. ரூல் நம்பர் 4 கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதுவும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே என்னங்க, ட்ரேடில் என்டர் ஆகும். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கீ லெவல் அப்படி இல்லைனா 180R. இங்கே ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குது. அந்த லெவலுக்கு கீழே என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். இது ரொம்பவே டைட்டான ஸ்டாப் லாஸ் தான். அண்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் லோவில் என்டர் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸாக டார்கெட்டு இனிஷியல் பேலன்ஸ் ஹை. இனிஷியல் பேலன்ஸ் ஹையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விக் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ நான் அங்கே வைக்காம இந்த பாடிஸ் கிட்ட வச்சுருக்கேன். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இமிடியேட்டாக நம்மளோட டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. அண்ட் தென் இது புல் பேக்கா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டான்னு பார்ப்போம். புல் பேக் கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹையை பிரேக் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்டாப் லாஸை இந்த லெவலுக்கு மூவ் பண்ணிடுவேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. அண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓப்பனிங் 1 ஹவரோட ஹை அண்ட் லோ, அதாவது இனிஷியல் பேலன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு 3 எக்ஸாம்பிள்ஸுமே நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. பட் இதே சினாரியோ எப்பயுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு பர்சனலாக 80% வின் ரேட் கொடுத்துருக்கு வித் 1:2 ரிஸ்க் ரிவார்ட். நீங்கள் உங்களோட ஓன் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் ஓகேவா இருக்குது அப்படின்னா உங்களோட லைவ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.